Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கெட் ரெடி வித் மீ அதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் என்னோடய ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் யூஸ் பண்ண ஃபேஸ் வாஷ் நிவ்யா லூமினஸ் க்ளோ. பார்த்திங்களா, நேச்சுரலாகவே பிரைட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்சைட்டோட ப்ரைமர் எடுத்திருக்கேன். அதிலே மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீம் எல்லாமே இருக்குது. அதுவே போட்டு நல்லா ஃபேஸை ப்ரெப் பண்ணியாச்சு. இதுதான் இன்றைக்கி நான் பண்ண பேஸ். அதுக்கப்புறம் எந்த ஃபவுண்டேஷன் எதுவுமே போடாமல் ஃபஸ்ட்டு நான் லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டேன். இது கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கும். பிகாஸ் எல்லாருமே எல்லாம் முடிச்சுட்டு தான் லாஸ்ட்டாக லிப்ஸ்டிக் போடுவாங்க. ஆனால் நான் ஃபஸ்ட்டே லிப்ஸ்டிக் போட்டுக்குவேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது மேட் லிப்ஸ்டிக்ன்றதுனால அது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். அது ட்ரை ஆகிறதுக்காக நான் ஃபஸ்ட்டே போட்டுட்டு நெக்ஸ்ட் காம்பேக்ட் பவுடர் வச்சு ஃபேஸை செட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப அதிகமாக இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸஸாக இருக்கிறத கிளாத் வச்சு ஃபுல்லாக வைப் பண்ணி எடுத்துக்கிறாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஹேர் டூ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஹேர் கோம் பண்ணிக்கலாம். நல்லா டீடாங்கிள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தலை வர ஆரம்பிக்க வேண்டியதான். அதுக்கு முன்னாடி டீடாங்கிள் பண்ணதும் என்னோடய அவுட்ஃபிட் சேஞ்ச் பண்ணிடுவேன். இதுதான் நான் இன்றைக்கி போட போகிற அவுட்ஃபிட். ஒரு குட்டி ட்ரான்சிஷன் வழியாக பார்த்துக்கலாமா? இதுதான் அவுட்ஃபிட். நல்லா இருக்குல்ல? நான் இதுக்கு கோல்டன் கலர் லெகின்ஸோட பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஹேர் கோம் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே போடுற ஹேர் ஸ்டைல் இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக அதுக்கப்புறம் டக்குன்னு போடுற மாதிரி ஹேர் ஸ்டைல் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ சைட் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் கொஞ்சோண்டு ஹேர் எடுத்து இதை ட்விஸ்ட் பண்ணி இங்கே குத்திட்டு நெக்ஸ்ட்டு இந்த சைடும் கொஞ்சோண்டு ஹேர் எடுத்து ட்விஸ்ட் பண்ணி இப்படி குத்திட்டு பின்னாடி கொஞ்சம் ஒரு நாட் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பிளான். அது எந்த தடையும் இல்லாமல் இன்றைக்கி அழகாக வந்துருச்சு. அது ஒரு பெரிய விஷயந்தான் எனக்கு. ஏன்னா நான் ஹேர் ஸ்டைல் பண்ண ஆரம்பித்தாவே அது ரொம்ப நேரம் போகும். அதனால் நான் மோஸ்ட்லி எதுவும் புதுசாக ட்ரை பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கிளிப் குத்தலாம் அப்படின்னு தேடும்போது கிளிப்பை காணோம். உங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பிகாஸ் அது ஒரு எப்படி சொல்கிறது, எப்படினாச்சும் எல்லாம் எடுத்து வச்சுருந்தா கூட அது ஒன்று மட்டும் எப்படின்னா காணாமல் போயிடும். ஸோ இதுதான் ஹேர் ஸ்டைல். இப்படி தான் ஹேர் ஸ்டைல் அழகாக அமைஞ்சிருந்து. நெக்ஸ்ட்டு ஹேர் ஆக்சசரிஸ் ஒரு கிளிப் போட்டுக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஸ்டோன் வச்ச கிளிப் ஒன்று போட்டு நெக்ஸ்ட் ஏதாவது மிஸ் ஆகிருக்கா இல்லை எதனா தப்பு பண்ணியிருக்கணும் அப்படி சொல்லிட்டு மிரர் வச்சு கிட்ட பார்த்து நான் செக் பண்ணிக்கிட்டேன். பேக் சைட் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு ஆக்சசரிஸ் நான் மார்னிங்கே கொஞ்சம் ஆக்சசரிஸ்லாம் போட்டதுனால எனக்கு அவ்வளோவா போடுறதுக்கு எதுவும் கிடையாது. செயின் அண்ட் கம்பல் ஏற்கனவே போட்டேன். ஸோ ப்ரேஸ்லெட் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரேஸ்லெட் ஆட் பண்ணக்கப்புறம் வாட்ச் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான். இதோட இந்த லுக்கை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்படி தான் நான் ரெடியாக இருந்தேன். நான் எங்கே போகிறேன் என்ன பண்ணேன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர்.